காத்திருந்து காத்திருந்து இருதயம் இழைத்து போய் விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவாருன்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு? நாட்கள் கடந்து போக நெடுநாளாய் காத்திருந்து இருதயம் இழைத்து போச்சு. இழைத்து போனது என்றால் சோர்ந்து போனது என்று அர்த்தம். ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளவு நாளாக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்யவே மாட்டேன்றாரு, இருதயம் சோர்ந்து போயிடுச்சு. கர்த்தர்கிட்ட நான் கேட்டுட்டே இருக்கேன், கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாரு, சோர்ந்து போயிடுச்சு. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணது இதுவரைக்கும் கிடைக்கல சில ஆசீர்வாதங்கள். கர்த்தர்கிட்ட போராடுகிறோம், மன்றாடுகிறோம், கடன் இல்லாமல் வாழணும், தேவையை சந்திங்க, என்னை உயர்த்துங்க. காத்திருந்து இருதயம் சோர்ந்து போயிடுச்சு. சில வேளை நம்ம சொல்லுவோம், எத்தனை வருஷம்தான் நான் காத்திருக்கிறது, ஆண்டவர் இதுக்கப்புறம் செய்வாரா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. நம்பிக்கை கம்மியாயிடுச்சுங்க. கீழே சொல்லுகிறது, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம். அப்படின்னா என்ன தெரியுங்களா? காத்திருந்து இருதயம் இழத்து போச்சு. அதை அப்படியே கர்த்தர் நிப்பாட்ட மாட்டாரு. நீங்க விரும்பின காரியத்தை கர்த்தர் கண்டிப்பா அவர் செய்கிறவராக இருக்கிறார். 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்லை, 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்லை, 5 வருஷமா காத்திருந்து விசுவாசம் குறைஞ்சு போய் இருதயம் இழுத்து போனாலும் பரவாயில்லை. நாம் விரும்புகிற ஆசீர்வாதங்களை, நீங்க விரும்புகிற வாழ்க்கையை, நீங்க விரும்புகிற சமாதானத்தை கர்த்தர் நிச்சயமா அவர் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சமாய் கர்த்தர் காணப்படுகிறார். கர்த்தர் இந்த கால வேளையில சொல்லுகிறாரு, அன்பு கர்த்தருடைய மகளே, இதுவரைக்கும் நீ காத்திருந்து நீ இழைத்து போன, என் மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சு, என் மேல இருந்த விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. நீ என்கிட்ட கேட்கிற, எத்தனை வருஷம் ஆண்டவரே நான் ஜெபம் பண்றது, எத்தனை வருஷம் ஆண்டவரே நான் கேட்கறது, எத்தனை வருஷம் ஆண்டவரே நான் காத்திருக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறல்ல. கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த மாதத்துல விசுவாசத்துல குணப்படு, நிச்சயமா நான் அதை செய்வேன். இந்த மாதத்துல விசுவாசம் பெருகட்டும், கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை பெருகட்டும், விசுவாசம் குறைஞ்சு போக வேணாம். காரணம், நீ விரும்புகிற ஜீவ விருட்சத்தை கர்த்தர் நிச்சயமா தருவாரு. நீ விரும்புகிற வாழ்க்கைய கர்த்தர் உன்னுடைய கரத்துல இந்த மாதத்துல அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார்.